வரைக்கும் சாக்லேட் கேக்கு செய்யலையா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் தேவை. ஸோ இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நானும் பிகினர்ஸ் தான். ஸோ நீங்களும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இதில் எந்தெந்த பொருள்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் எனக்கு என்னென்னலாம் டிசப்பாயிண்ட் ஆச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணேன், இந்த மீஷோவை நம்பி நான் நிறைய விஷயத்த போய் இதில் இன்வால்வ் பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு பெரிய டிசப்பாயிண்டட் தான். இதில் நான் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன், இது எவ்வளோ காசு எனக்கு இதுலேருந்து போயிருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ முழுசாக சொல்கிறேன். ஸோ முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை. உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா? நீங்க அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிட்றது என்ன அப்படின்னா சாக்லேட் கேக்கு. இதை எப்பவுமே நம்ம கடையில தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல செஞ்சு கொடுக்கறது இல்லை. இனிமே நீங்க அந்த கவலையே வேண்டாம், வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். பட் அது செய்யறதுக்கு நம்மளுக்கு பேசிக்கா என்னென்ன வேணுமோ அதை தான் நான் எனக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். அதுக்கான அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ இது எப்படி இருக்கு, இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்கு, இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதா, இது நம்மளுக்கு சாக்லேட்டு கேக் செய்யறதுக்கு பெனிஃபிட்டா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுக்கு நீங்க எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படிங்கறத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கேக் அண்ட் சாக்லேட் செய்யறதுக்கான அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கேக்கு சாக்லேட் செய்யறதுக்கு நம்மளுக்கு பேசிக்கா என்ன வேணும் அப்படின்னா இந்த பொருள் வேணும். இது என்ன அப்படின்னா இதுதான் சாக்லேட் பவுடர்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வெயிட்டா இருக்குது. ஸோ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சாக்லேட் பவுடர் ஓபன் பண்ணிட்டோம். இந்த சாக்லேட் பவுடர் இது வந்து கொக்கோ பவுடர்னு சொல்லுவாங்க. கொக்கோ பவுடர் வந்து 1 கிலோ இருக்கு. இதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டா 824. இதோட லிங்க் வந்து நான் இதுல இமேஜ்ல உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நான் மீஷோல தான் வாங்கினேன். இது 1 கிலோ. இது 1 கிலோ கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் வச்சு என்னென்ன சாக்லேட் செய்யலாம் அப்படின்னா டேரி மில்க் செய்யலாம், மஞ்சு செய்யலாம், கிட்கேட் செய்யலாம், இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டும் செய்யலாம். ஆனா மில்கி பார் செய்ய முடியாது. ஏன்னா மில்கி பார் வந்து மில்க் பவுடர்ல செய்யுது. ஸோ இது வந்து கொக்கோ பவுடர், அதாவது சாக்லேட் ஃபிளேவர்ல எந்த இதுனாலும் நம்ம இதை செய்யலாம். அது மட்டும் இல்லாம ப்ரௌனி கேக் இதுல செய்யலாம். ஓகே, சாக்லேட் கேக் செய்யலாம், ப்ரௌனி கேக் செய்யலாம். ஸோ இந்த கொக்கோ பவுடர் இல்லாம நம்ம இந்த சாக்லேட் ஃபிளேவர்ல எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஃபிளேவர் வந்து ரொம்ப முக்கியம் சாக்லேட் செய்யறதுக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது நம்ம செஞ்சு பார்த்துட்டு தான் இதோட ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் தெரியல. அதனால இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னா 3 out of 5. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மோல்டர். அடுத்து நம்ம பார்க்க போறது சாக்லேட் மோல்டர். இந்த சாக்லேட் மோல்டர் வந்து சாக்லேட் செய்யறதுக்கு, அதோட ஷேப்பா செய்யறதுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ இது வந்து 4 இது செட்டா இருக்கிறத நான் ஆர்டர் போட்டிருக்கிறேன். சிலிக்கான் நல்லா இருக்கு. நான் நினைச்ச ஃபிளேவர்ல வந்திருக்கா, மோல்டர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓ மை காட், இதுல நான் நினைச்ச மோல்டரே வரல. நான் நினைச்சது வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நான் என்ன மோல்டர் எதிர்பார்த்தேன் அப்படின்னா டேரி மில்க்ல அந்த ஃபேமிலி பேக் இருக்கு இல்லையா, அந்த மோல்டர் தான் நான் மெயினா எதிர்பார்த்தேன். பட் ரிவ்யூலையுமே அந்த மோல்டர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் நான் இன்னைக்கு போட்டதுல எனக்கு இந்த 4 மோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிளார் மோல்டு, அப்புறம் ஸ்டார் மோல்டு கொடுத்துருக்காங்க, ஹார்ட் மோல்டு, அப்புறம் லெட்டர்ஸ் மோல்டு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா நான் எதிர்பார்த்த மோல்டர் இது கிடையாது. இந்த ஹார்ட் கொடுத்துருக்கனால நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குவேன். ஏன்னா மற்ற இது எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு மெயினா நான் அதுதான் எதிர்பார்த்தேன். அது வரல. நான் திரும்ப அதுக்கு வர ஆர்டர் போடணும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் நினைச்ச மோல்டர் கிடையாது. ஸோ அவங்களே ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு மோல்டரை போட்டு விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு இது டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மோல்டருக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னா 2 out of 5. அந்த 2 கூட நான் இந்த ஹார்ட்டுக்காக தான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த ஆர்டர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக தான் இருக்கு. பட் மோல்டர் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நான் நினைச்ச டிசைன் வரல. ஸோ மோல்டர் சிலிக்கான் மோல்டர்னால நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் மோல்டர்னா நம்ம எடுக்கும்போது உடஞ்சிரும். ஸோ சிலிக்கான் மோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் சேஃப் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ, இது வந்து என்ன அப்படின்னா, இது சாக்லேட் வந்து நம்ம சாக்லேட் செஞ்சுட்டு அதை கவர் பண்ணுவோம் இல்லையா, கவர் பண்ணதுக்கு அப்புறம் அது ஓப்பன் ஆகிட்டே வரும். அதை வந்து ட்விஸ்ட் பண்றது, இது பேர் ட்விஸ்டர்ன்பாங்க. அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி வைப்போம். இது வந்து ஹெட்ஃபோன்ல எல்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் அது பிளாக் கலர்ல இருக்கும். இது கோல்டன் கலர். ஏன்னா நம்ம சாக்லேட் செய்யறதுனால கோல்டன் கலர் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். நம்ம சாக்லேட் மேலே போடுற கவரை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது போடுறதுனால நம்மளுக்கு ஓப்பன் ஆகாமல் கவர் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கோல்டன் கலர் வந்து எல்லா கலருக்குமே மேட்ச் ஆகும். ஓகே,
அதனால தான் இது நான் வாங்கியிருக்கிறேன். இந்த ட்விஸ்டரோட ரேட் என்ன அப்படின்னா 183. இல்லை இது குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் 4 out of 5 கொடுப்பேன். நல்லா இருக்குது, நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கவுண்ட் பண்ண முடியல, நிறையா இருக்குது. ஸோ இது வந்து 4 out of 5. இது தனியாக வாங்கினோம்னா நமக்கு இன்னும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நம்ம மீஷோவில் வாங்கினதுனால கொஞ்சம் ரேட் கம்மி தான். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சாக்லேட் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேக் செய்கிறதுக்கான மோல்டர். மோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது கேக் மோல்டர். இது அலுமினியத்தில் இருக்குது. வாவ், நல்லா தான் இருக்குது. ஆனால் சைஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மோல்டரில் வந்து 3 சைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஹாட் சைஸு. ஹாட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. இது அநேகமாக 1/2 kg அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இதில் 1 kg செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் தேவைப்படும். இது வந்து 1/2 kg செய்யலாம். பட் குவாலிட்டி அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. பட் ஓகேவாக தான் இருக்குது. 1/2 kg செய்யலாமா? அடுத்து ரவுண்ட் ஷேப். ஆனால் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதுதான் கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்குறாங்க. பட் ஹார்ட் தான் கொஞ்சம் வீக்காக கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அடுத்தது ஸ்கொயர் ஷேப்பு. ஸ்கொயர் ஷேப்பும் ஹார்ட் ஷேப்பும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதை லைட்டாக கீழே போட்டாலே அதோட ஷேப்பே டோட்டலாக மாறிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப, இது ஆல்ரெடி நெளிஞ்சு தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அங்கங்கே என்ன செஞ்சுருக்கு, நெளிஞ்சு வந்திருக்குது. தூக்கி போட்டிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப நெரிசலாக தான் வந்திருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மோசமாக வரும்னு. இது ரெண்டுமே கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா லைட்டாக இது பண்ணால் நான் ஏற்கனவே சமைக்கும் போது நிறையா கீழே போட்டிருப்பேன். இது லைட்டாக கீழே போட்டாலே இன்னும் டேமேஜ் ஆகும் போல இருக்குது. ஸோ இதை வச்சு நான் எப்படி கேக் செய்ய போகிறேன்னு தெரியல. சரி பார்க்கலாம். அநேகமாக அதிகமாக நான் இதில் தான் செய்வேன்னு நினைக்கிறேன். இதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் 3 ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. இதோட ரேட்டையும் நான் இந்த இமேஜில் ஆட் பண்ணுறேன். பட் எனக்கு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஒரே ஒரு ஷேப் தான் நல்லா வந்துருக்கு. மற்ற 2 ஷேப்புமே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது. ரொம்ப லேஸாக இருக்குது. லைட்டாக போட்டாலே டேமேஜ் ஆகிடும் போல் இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து ஓகேவாக தான் இருக்குது. ரொம்பலாம் பெட்டராக நான் சொல்ல மாட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னா 3 out of 5. அது கூட எதுக்கு அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த 3 கூட. அடுத்து நம்ம ஃபைனலாக ஓப்பன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம கேக் செய்கிறதுக்கு ஷேப் மட்டும் கிடையாது, அதோட டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான மற்ற பொருட்களும் நம்மளுக்கு தேவை. அதுக்கான பொருள் தான் இது. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மொத்தம் நிறைய பொருள் சேர்ந்து தான் வரும். ஸோ என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸு. எத்தனை பாக்ஸ் தான் வச்சுருக்காங்களோ, அப்போ எந்த அளவுக்கு பொருள் இருக்குன்னு தெரியல. ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள ஒரு பாக்ஸு, அதுக்குள்ள ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாக்ஸ் கூட எதுக்காக தேவைப்படும். ஸோ நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மெஷர்மெண்ட் கப்பு. நீங்கள் கேக்கு செய்யணும் இல்லை சாக்லேட் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக மெஷர்மெண்ட் தேவை. மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான டேஸ்ட் வரும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க கப்பு. பட் இந்த கப்பு ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்லை, சும்மா ஏதோ இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த மெஷர்மெண்ட்டோட அளவும் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை ml போடணும், இது 1/4 கப்பு, 1/2 கப்பு, 3/4 கப்பு அப்படிங்கிறத எல்லாம் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகே, நம்ம சேஃப்டியாக வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வரும், இல்லை அப்படின்னா சீக்கிரமாக. ஆனால் குவாலிட்டியை பொறுத்தவரை இது கொஞ்சம் ஒஸ்ட்டு. அடுத்தது இந்த கிட்டு என்ன அப்படின்னா, கேக் செய்கிறதுக்கு அந்த டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, சைடில் அந்த ஃப்ளார் டிசைன் அந்த மாதிரிலாம் மேலெல்லாம் ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கான டெக்கரேட்டர். ஓகே, இது டெக்கரேட்டர்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம போடுறதுக்கான இதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இதில் ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கொடுக்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டு நம்ம கரெக்டாக இந்த டெக்கரேஷன்லாம் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இது எப்படி, ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான டிசைனை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் எத்தனை டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஸோ மொத்தமாக இதில் 11 டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி என்ன டிசைன் வருது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக படிக்க எழுத தெரியாதவங்க திடீர்னு சைன் பண்ண ஆரம்பித்தா 10-15 பேனா வாங்கி வச்சுக்கோங்க இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு இன்னும் எதுவுமே செய்ய தெரியாது. இருந்தாலும் எல்லாமே நான் வாங்கி வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக வாங்குறது. நீங்களும் என்ன மாதிரி பிகினர்ஸாக இருந்தால் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்துருக்கேங்க. மற்றவங்க கேக் செய்யும் போதெல்லாம் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரௌனி கேக்கெல்லாம் செய்யும்போது இதை வச்சு தான் கட் பண்ணலாம் செய்வாங்க. ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா காற்று வருது. ஆனால் சரியா, இது பார்க்குறதுக்கு சீப்பு மாதிரி இருக்குது. இது வந்து இந்த சைடு டிசைன் போடுறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுவும் நல்லா இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரிங்கு மாதிரி போட்டு செட்டாக வச்சுக்கணும், இல்லைனா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இதை வச்சு டிசைன் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஆமாம், இதெல்லாம் செட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்காக தான் ஹோல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது செட்டாக இது பண்ணிக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேக்கில் சைடெல்லாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபில் பண்ணுறது, இந்த கேக்கோட அந்த க்ரீமெல்லாம் ஃபில் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது நம்ம இந்த பட்டர் இதெல்லாம் இது அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த கேக்கோட பாக்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அதுலலாம் அப்ளை பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. மற்றதை விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்கியிருந்தேன், அது வந்து இதை விட கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்தது. பட் இது கொஞ்சம் நல்லா கேக் செய்கிறதுக்கான சாஃப்ட்னஸ், இது கேக் செய்கிறதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. இது அந்த கேக்கில் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த மோல்டரில் எல்லாம் சைட்லலாம் அந்த இது பட்டர் யூஸ் பண்ணுவாங்களே அதுக்கு, அப்புறம் அந்த கீயெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஏன்னா அந்த கேக் வந்து ஒட்டாமல் வரணும், அதுக்காக இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, பார்க்குறதுக்கு கத்தி மாதிரி தெரியுதா? இல்லைங்க, இது கத்தி இல்லை. நம்ம அந்த கேக்கை அப்ளை பண்ணுறதாங்க. நம்ம மேக்ஸிமம் நிறையா டிசைன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த சைடெல்லாம் அந்த டிசைன்லாம் கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு, அந்த எட்ஜெல்லாம் கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக வராது, அந்த எட்ஜெல்லாம் கரெக்டாக வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கேக்கு செய்கிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். கேக்கு செய்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு இது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா 10 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 10 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்காது, திடீர்னு இதாகிடும். ஸோ திடீர்னு வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம இதை மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயும் கூட நம்ம போட்டு அந்த கேக்கோட டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அந்த இதுதான் இதுவும். சரியா, அடுத்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் மெஷர்மெண்ட் டைப், இதுவும் மெஷர்மெண்ட் கப் மாதிரி தான். ஆனால் இது வந்து இந்த எசன்ஸ் சேர்க்குறது, கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்லாம் சேர்ப்பாங்களே அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, ஃப்ளார் மாவு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃப்ளார்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம பெரிய அந்த கப் மாதிரி இருக்குல்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் எசன்ஸ் யூஸ் பண்ணுறது, மற்றதுக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஓகே. ஆனால் இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கப்பு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. வந்ததுலேயே இந்த 2 ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்தது தான் முக்கியமானது. பாருங்க, கேக் செய்கிறது. இதில் வச்சு தான் நம்ம கேக்கே செய்ய போகிறோம். இதை வச்சு நம்ம கரெக்டாக அதை வச்சு நம்ம சுற்றி எல்லாம் விளாடக்கூடாதுங்க. சுற்றி நம்ம கேக் செய்யணும், சுற்றி டிசைன் செய்யணும். ஓகே, இதை வச்சு தான் நான் இது பண்ண போகிறேன். ஐ எம் பிகினர்ஸ் ஆஃப் தி கேக். நான் கேக் செய்கிறதுக்கான பிகினர்ஸ். பட் நான் இதை கற்றுக்கிட்டு நிறையா கேக்கு செய்வேன். எங்கள் கடையில் நிறைய கேக்கு இதை நான் வைப்பேன். அடுத்து ஒரு கேக்கு, இதை நீ செஞ்சு பழகுங்கிறதுக்காக எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வச்சு நான் கேக் செஞ்சு பழகுறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் தான் நல்லா வந்து, ஆல்ரெடி நம்மளுக்கு மோல்டர்லேயே கேக் மோல்டரில் ரவுண்ட் ஷேப் தான் நல்லா வந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு கேக்கை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த அட்டையை நம்ம வைக்கிறோம், இது மேலே கேக்கை வைக்கிறோம், அப்புறம் சுற்றி விட்டு நல்லா டிசைன்லாம் போடுறோம். டிசைனை போட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். பட் இது எதுக்குன்னு தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொன்று பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு க்ளவுட்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. பட் இதையும் கேக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே கேக் செய்கிறதுக்கான ப்ராடக்ட். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, க்ளவுட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ அதனால நினைக்கிறேன். ஓகே, இது 2. அடுத்தது நம்மளுக்கு கேக் வைக்கிறதுக்கான அந்த பாக்ஸ் மாதிரி, கேக் வைக்கிறதுக்கான அந்த அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3. அப்புறம் நம்மளுக்கு கேக்கு சுற்றி விளையாடுறதுக்குள்ள சுற்றி டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, ரவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சேர்த்து 4 ஆச்சு.
சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேர்த்து 5. அதே மாதிரி கப் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை சேர்த்து 6. அதுக்கடுத்து இந்த நைஃப் மாதிரியே இருக்கிற இது பார்க்க பளபளன்னு இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதை சேர்த்தா 7 பொருள். அடுத்தது இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கேக்கை கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அந்த சைடு டிசைனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதை சேர்த்து 8. அப்புறம் நம்ம இந்த பட்டர்லாம் அப்ளை பண்ணுறது, ஓகே, அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை சேர்த்து 9 வந்துருச்சு. அடுத்தது நம்ம அந்த மேலே உள்ள டிசைன்லாம் போட போகிறோம் இல்லையா, அதுக்கு இது ஓகே. இதை சேர்த்து 10 பொருள். அப்புறம் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 பீஸ் கொடுத்துருக்காங்களே, அது சேர்த்து 11. அப்புறம் இந்த டெக்கரேட்டர் கொடுத்துருக்காங்களே, இதை சேர்த்து 12. மொத்தம் 12 பொருள். இதோட ரேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னா, எனக்கு மேக்ஸிமமானது பிடிச்சிருக்கு, அந்த மெஷர்மெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் பிடிக்கல, அது மட்டும் தான் டிசப்பாயிண்டட். ஸோ அதுக்காக நான் இதில் ஒன்று கம்மி பண்ணி 4 out of 5 கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நான் நிறைய கற்றுக்கணும், நிறைய கேக்கெல்லாம் செய்யணும், அதை நான் நிறைய அப்லோட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே நான் மீஷோவில் கேக்கும் சாக்லேட்டும் செய்கிறதுக்காக நான் வாங்கின பொருட்கள். இது மொத்தம் நான் 5 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். 5 இதுவும் சேர்த்து மொத்தம் ரேட்டிங் கொடுக்குறதா இருந்தால் 3 out of 5 தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு சில பொருள் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. அதுவும் அந்த சாக்லேட் மோல்டர்லாம் நான் எதிர்பார்த்தது வரவே இல்லைங்க. அப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டு, கப் மெஷர்மெண்ட்டும் சரி, அப்புறம் இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டும் சரி, ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் நம்மளுக்கு கேக்கு மோல்டர் வந்திருந்தது இல்லையா, அதில் அந்த ரவுண்டு மட்டும் தான் நல்லா வந்திருந்தது. அந்த ஹார்ட்டும் சரி, ஸ்கொயர் ஷேப்பும் சரி, ரெண்டுமே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்டட் தான். நான் நினச்ச ஒன்றும் கிடைக்கல. பட் இருக்கிறத வச்சு நான் சாக்லேட் செய்கிறேன். அதுபோக அந்த தேவையான மோல்டரை நான் தனியாக தான் போட்டு வாங்கணும். பட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது எல்லாமே மஸ்ட்டு. நீங்கள் சாக்லேட் செய்கிறதுக்கும் சரி, கேக் செய்கிறதுக்கும் சரி, இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த பொருள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டைம் தான் செய்ய போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டே நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களும் சாக்லேட்டு கேக்கெல்லாம் செய்கிற ஒரு பெரிய மாஸ்டராக கூட மாறிடலாம். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறது. இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் ஒரு பெரிய பேக்கர் ஆயிடலாம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.